தமிழகத்தில் பிரதான கட்சிகளான திமுக மற்றும் அதிமுகவின் தேர்தல் அறிக்கைகள் வெளியாகியுள்ள நிலையில் இதன் அம்சங்கள் குறித்து மூத்த பத்திரிகையாளர்கள் மற்றும் அரசியல் விமர்சகர்கள் தெரிவித்துள்ள கருத்துக்களை தற்போது காணலாம். திமுக மற்றும் அதிமுகவின் தேர்தல் அறிக்கைகளில் ஒரே விதமான அம்சங்கள் இருந்தாலும் நீட் தேர்வு விவகாரத்தில் இரு கட்சிகளின் வாக்குறுதிகளில் இருக்கும் மாறுபாடுகளை சுட்டிக்காட்டுகிறார் மூத்த பத்திரிகையாளர் வெங்கட்ராமன். இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் இதில் நான் முக்கியமாக பார்க்குறது திமுக நீட் தேர்வை ஒட்டுமொத்தமாக அதை நீக்க வேண்டும்ன்ற கோரிக்கை வைக்கிறாங்க. ஆனால் அதிமுக தமிழ்நாட்டுக்கு விலக்களிக்க வேண்டும், தமிழ்நாட்டு பாடத்திட்டங்கள் ஒரு தரமான இந்த நீட் தேர்வை சந்திக்க அளவுக்கு மாணவர்களை தயார்படுத்த நிலை வரும் வரைக்கும் இதை நிறுத்தி வைக்க வேண்டும்ன்ற கோரிக்கை தான் வச்சுருக்காங்க. தமிழகத்தை பொறுத்தவரையில் திமுக மற்றும் அதிமுக நேரடியாக தலா 20 தொகுதிகளில் மட்டுமே போட்டியிடும் நிலையில் நாடாளுமன்றத்தில் எத்தகைய அழுத்தத்தை தர முடியும் என சந்தேகம் எழுப்புகிறார் பத்திரிகையாளர் மாலன். இவர்கள் இரண்டு கட்சிகளுமே 20 தொகுதிகளில் தான் போட்டியிடுகிறார்கள். மற்ற இடங்களில் மற்ற கட்சிகள் போட்டியிடுகின்றன. காங்கிரசினுடைய நிலைப்பாடு சில விஷயங்களில் வேறுபட்டதாக இருக்கும், திமுகவினுடைய நிலைப்பாடு வேறுபட்டதாக இருக்கும், பிஜேபியினுடைய நிலைப்பாடு வேறுபட்டதாக இருக்கும். ஆனால் இவர்களுடைய 20 எம்பிக்கள் என்ற கணக்கு வைத்துக்கொண்டால் 20 பேருமே ஜெயித்து போகிறார்கள் என்று வைத்துக்கொண்டாலும் கூட அந்த 20 பேரை வைத்துக்கொண்டு 543 பேர் இருக்கக்கூடிய நாடாளுமன்றத்தில் அவர்களால் என்ன செய்ய முடியும் என்கின்ற அந்த கேள்வி, அந்த யதார்த்தத்திற்கு அதில் பதில் இல்லை. அதிமுக அறிவித்துள்ள 1500 ரூபாய் சிறப்பு உதவித்தொகை திட்டமும் ராகுல் காந்தி கூறியுள்ள குறைந்தபட்ச வருவாய் உறுதி திட்டமும் செயல் அளவில் ஒன்றுதான் என குறிப்பிடும் மூத்த பத்திரிகையாளர் மாலன், இரு கட்சிகளும் பெரும்பாலும் நடைமுறை சாத்தியமற்ற திட்டங்களை அறிவித்துள்ளதாக கூறுகிறார். இரண்டு அறிக்கைகளுமே வண்ண பலூன்கள், வாய்ப்பந்தல், வார்த்தை குவியல், இப்படி தான் அதை சொல்ல வேண்டும். ஏன்னு கேட்டிங்கன்னா, எது அறிவிக்கப்பட வேண்டுமோ, எது வாக்குறுதி கொடுக்கப்பட வேண்டுமோ அந்த வாக்குறுதிகள் கொடுக்கப்படவில்லை. உதாரணமாக மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு கொண்டு வருவோம் என்கின்ற அதற்கான முயற்சிகள், அதற்கான அறிவிப்புகள் எதுவும் அதில் இல்லை. அதே நேரத்தில் எது நடைமுறை சாத்தியம் இல்லாததோ அதை குறித்த அறிவிப்புகள் இருக்கின்றன. நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரையிலும் தேசிய அளவிலான பிரச்சினைகளில் மாநில கட்சிகளின் தேர்தல் அறிக்கையை கொள்கை பிரகடனமாகவே கருத முடியும் என்பதும் ஒரு பார்வையாக உள்ளது. மத்திய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க சில கோரிக்கைகளை மட்டும்தான் வைக்க முடியும். அதனால் அவங்களுடைய கொள்கை பிரகடனம்னு வச்சுக்கலாமே தவிர இது நேரடியாக உடனடியாக அமல் செய்யக்கூடிய வாக்குறுதிகள்னு நான் நினைக்கிறேன். ஏற்கனவே நடைமுறையில் உள்ள பல திட்டங்களும் புதிய வர்ணம் பூசப்பட்டு அறிக்கையாக வெளியிடப்பட்டுள்ளன என்பது பொதுவான கருத்தாக உள்ளது.